ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபா 360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்வெர்ட்டர் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஸோ 200 வாட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 200 வாட்ஸ் இன்வெர்ட்டர் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லைட்ஸை மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ வேறு எந்த லோட்ஸும் உங்களால் கொடுக்க முடியாது. ஒரு ஃபேன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, லேப்டாப் சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அது மாதிரி விஷயம்லாம் வந்து அதில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 வாட்ஸ்னால் அந்த 200 வாட்ஸ்க்கான லோடை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேனோ இல்லை வேறு ஏதாவது லோடோ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ வந்து ரிசர்ச் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது சக்ஸஸ் ஆக பட்சத்தில் நம்ம அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக போர்டு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்ஸில் வந்து 200 வாட்ஸ் 500 வாட்ஸ் 1000 வாட்ஸ் நம்ம எந்த ரேஞ்சுக்கு வேணுமோ அந்த மாதிரி தனியாக ஆர்டர் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக போர்டு வருது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒயிண்டிங் இருக்கணும். நம்ம விருப்பத்துக்கு நம்ம பாட்டுன்னு வந்து இருக்கக்கூடாது. 12-0-12, ஸோ 10-0-10 அந்த மாதிரி வந்து நிறையா வாட்ஸில் வந்து விற்கிது ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ நம்ம விருப்பத்துக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்து போட்டோம்னா குறிப்பிட்ட நேரம் ஓடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட்டிங் ஆகி உங்களுக்கு வந்து ஃபால்ட் ஆகிடும். போர்டோ இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஃபெயிலியர்லாம் வரக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து இது ஒர்க் பண்ணணும். சோலாரில் சார்ஜ் பண்ணிவிட்டு இது மூலயமா அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஃபுல் ரிசர்ச்சுக்கு அப்புறமா நான் வந்து வெளியில் விடுவோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த அவுட்புட் எந்தெந்த வோல்டேஜ் வருதுன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம மொத்தமாக ஆர்டர் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம செய்யலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பையாக இருக்கும். இதில் வந்து ஒரு பாயிண்ட்டும் வந்து ஒரு வோல்டேஜ் வந்து அதில் வந்து கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த சுற்றில் எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்டர் பண்ணோம்னா மொத்தமாக நமக்கு கிடச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 பெட்டு வச்சு ஒரு சின்ன ஒரு போர்டு. இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலிமா உங்களால் சார்ஜிங் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா சார்ஜிங்லாம் பண்ண முடியாது. ஸோ சார்ஜிங்க்கு தனியாக நம்ம வந்து இதுக்காக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ப்ராப்பரான ஒரு பில்டிங் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஒயரெல்லாம் போட்டு டைட் பண்ணி முடிக்கக்கூடாது. கரெக்டாக வந்து ப்ராப்பராக முடிக்கணும். போல் நட்டோ ஸோ அதுக்கான டேகோ எல்லாத்தையும் அடித்து கரெக்டாக வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கரெக்டான வோல்டேஜ் உங்களால் மெஷர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ டெஸ்டிங் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நார்மலாக மார்க்கெட்டில் இன்வெர்ட்டர் கிடைக்கிறது வந்து எஸ்எம்பிஎஸ் மாடலில் தான் நமக்கு கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்க மாட்டாங்க. எஸ்எம்பிஎஸ் மாடல். அந்த எஸ்எம்பிஎஸ் மாடலில் அதிகமான லோடு வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல்ன்றதுனால நம்ம கரெக்டான லோடை வந்து அதில் இன்சர்ட் பண்ண முடியும். நம்ம கரெக்டாக லோடை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாமே டிசி பல்பு டிசி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் மாறிட்டோம், தப்பு சொல்லலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட்டாக வாங்கணுன்றவங்க எல்லாராலையும் வந்து அதை வாங்க முடியுதான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ரேட் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போகுது. மொத்தமாக எல்லாத்தையுமே ஃபேன்லேருந்து லைட்லேருந்து எல்லாத்தையுமே சேர்த்து வாங்கணும் அப்படின்ற கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த சின்ன இன்வெர்ட்டர்ன்றது. ஸோ ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபேன் எனக்கு ஒன்றா போதும். கரண்ட் இல்லை அந்த டைமில் நான் வந்து ஒரு ஃபேனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு இபி பவர் இல்லாத இடத்துல நார்மலாக நான் வந்து ஒரு ஃபேனை சர்வீஸ் பண்ணணும். பிஎல்டிசி ஃபேன் சர்வீஸ் பண்ணோம்னா அதுக்கு தனியாக சர்வீஸ் சென்டருக்கு போகணும். அந்த சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கான்றது ஒரு பெரிய டவுட்டு. இப்போ நார்மல் ஃபேன் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து பிஎல்டிசியை பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது பெரிய டவுட்டு. இதெல்லாம் இருக்குன்றதுனால இப்போதைக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டியூப் லைட்டாக இருந்தாலும் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபேனாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு இன்வெர்ட்டர் டைப்பில் தான் நம்ம போட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு அந்த ஃபியூச்சரில் அதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லாக டிசிக்கு வந்து போயிடலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏசியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய கன்வெர்ட்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால சின்ன சைஸில் வந்து ரெடி பண்ணிருக்கோம். ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் 500 வாட்ஸ் அதெல்லாம் விற்கிது. ஸோ கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 3500 4000 இந்த ரேஞ்சுக்கு போகுது. இப்போ வந்து ரேட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இது காப்பர் காயிலையும் பண்ணலாம், அலுமினியம் காயிலையும் பண்ணலாம். காப்பர் காயிலுக்கும் அலுமினியம் காயிலுக்கும் கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ காயில் நம்ம மொத்தமாக ஆர்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு ப்ராப்பராக வந்து எவ்வளோ செலவாகுதுன்னுன்றது உங்களுக்கு தனியாக வீடியோஸை நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டிங் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து போர்டுக்கு வந்துடும். பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் சென்டரில் வந்துடும். ஸோ 12-0-12 போடுறீங்க அப்படின்னா ஸோ அது சென்டரில் இருக்கக்கூடிய இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பாசிட்டிவ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் வந்து சுவிட்சுக்காக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கு சின்னதாக வந்து பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா தான் இந்த போர்டே வந்து ஆன் ஆகும். அதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து சார்ஜிங் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து சிம்பிளாக வச்சு சின்னதாக முடிக்க உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி வந்து ஸ்டெப் அப் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோஸாக உங்களுக்கு கன்வே பண்ணி போட்டிருக்கேன். எப்படி வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து மேக்னெட்டாக மாறி அதுலேருந்து வந்து நமக்கு வோல்டேஜ் கிடைக்குதுன்றது. இது வந்து ஸ்டெப் அப் மட்டும் பண்ணும். ஓகேங்களா, இப்போ நம்ம 12 வோல்ட்டு தான் வந்து இந்த போர்டில் கொடுக்குறோம். ஸோ இந்த பக்கம் வந்து 230 வோல்ட் வரும். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா 230 வோல்ட்டு தான்.
ஸோ அதுக்கான வோல்டேஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். மினிமம் வந்து 200 வோல்ட்டாவது வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணணும். இதுலேயும் வந்து உங்களால் வோல்டேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டேர்ன்ஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம சுற்று வந்து எப்படி அதிகரிக்கிறோம் இல்லை கம்மி பண்ணுறோன்றத பொறுத்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். வோல்டேஜ் நீங்கள் எந்த அளவுக்கு அதில் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சோர்ஸ் வந்து அது எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ மினிமம் வந்து இப்போ 200 வாட்ஸ் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அவுட்புட்டில். ஸோ இந்த மாதிரி பேட்டரி சைட்லேருந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஆம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இதுவே இன்னும் வோல்டேஜ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, 220 வோல்ட்லாம் கொண்டு போகிறீங்க அப்படின்ற பேட்டரிலேருந்து எடுக்கக்கூடிய ஆம்ஸ் வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த பக்கம் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரிலேருந்து ட்ரைன் பண்ணும். ஸோ நம்ம வந்து இதை எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டில் வந்து வாட்ஸ் அண்டு வோல்டேஜை வந்து நீங்கள் எவ்வளோன்னு கால்குலேஷன் பண்ணால் அதே வோல்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுக்கும். உங்களுக்கு 12 ப்ளஸ் ஒரு 10 ஆம்ஸ்னு வைங்களா, 12 வந்துச்சுன்னா ஒரு 120 வாட்ஸ் வருது. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட்டில் மினிமம் வந்து ஒரு 1 ஆம்ஸில் நீங்கள் அவுட்புட் எடுக்கிறீங்க அப்படின்னா 220 வாட்ஸ் வந்து உங்களுக்கு எடுப்பீங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்க முடியும்? ஒரு 12 ஆம்ஸ்ன்றப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்ஸ் தான் உங்களால் வந்து ரிட்டர்ன் அவுட்புட்டாக வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எந்த அளவு இந்த சைடில் வந்து உங்களுக்கு பேட்டரியிலேருந்து எந்த அளவுக்கு ஆம்ஸ் எடுக்குதோ அதே அளவு ஆம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் எந்த சைட்லேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டுமே சேமாக தான் உங்களுக்கு வந்து எடுக்கும். ஓகேங்களா? நம்ம டேரெக்டாக வந்து டிசி லைட்ஸு டிசி ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறத விட பார்த்தீங்கன்னா இது ஏசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு பேட்டரியிலேருந்து கொஞ்சம் அதிகமான கரண்ட் தான் ஒரு 20% உங்களுக்கு வந்து லாஸ் இருக்கும். ஏன்னா அதில் வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நீங்கள் அவுட்புட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 20% உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து இப்போதைக்கு தேவை வந்து மக்களுக்கு இது இருக்குன்றதுனால வந்து இந்த மாடல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அவங்களுக்கான தேவைகள் குறைய நம்ம வந்து ஃபுல் வந்து டிசியில் வந்து போயிடலாம். ஸோ சென்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பவர் நம்ம அங்கே கொடுக்குறோம். ஸோ ஆன் ஆகுது. ஸோ இதில் நம்ம பல்ப் அவுட்புட்டாக வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? பல்பு அவுட்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 60 வாட்ஸ் பல்பு தான். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணுறதுக்காக தான் இப்போ கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் எல்லாத்தையும் வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி கட்டுறேன். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து முழுமையடைகள் வந்து இப்போதைக்கு டெஸ்டிங் தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அது எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது, அது ஹீட்டிங் ஆகுதா ஆகலையா. ஸோ இது வந்து நமக்கு ஆன் பண்ணால் வந்து 24 ஹவர்ஸும் ஒர்க் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம சோலாரில் அது ரெடி பண்ணுறதுனால நமக்கு வந்து பகலோ நைட்டோ எந்த நேரமாக ஃபேன் ஓடணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இதையும் ரெடி பண்ணணும். அது தகுந்த மாதிரி ஹீட் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஃபேனு எல்லாமே வந்து இதில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு காம்பேக்டாக ஒரு சின்ன இன்வெர்ட்டர் ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் ரிசர்ச் தேவைப்படுது. கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் இதை உங்களுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ நம்ம டெஸ்டிங் எல்லாத்தையுமே உங்களுக்கு அடுத்தடுத்து பையாக வீடியோஸ் போடுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெய்லி நம்ம ஒரு வீடியோஸ் போடுறதுனால நீங்கள் வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெய்லி நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்களும் டெய்லியும் வந்து பார்க்கலாம். தினமும் ஏதாவது ஒரு தகவலை வந்து நம்ம சேனல் மூலமாக சொல்லிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா? இப்போ பல்ப் லோடு எடுக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லோடு ஆனால் வந்து உட்காந்து வந்துருக்குது. ஸோ இதோட அவுட்புட் வந்து அதிகமாக வந்து லோடிங் வந்து ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து சுற்று வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக வருது. ஸோ வேறு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து காயில் கொஞ்சம் கம்மி பண்ணி ஸோ அதுக்கான வீடியோஸை நம்ம எடுத்து போடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லைஃப் வந்து கரெக்டாக ஹீட்டிங்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் டேர்ன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இதில் வந்து நிறைய டேர்ன்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கரெக்டான வோல்டேஜ் வரப்போ அந்த வோல்டேஜ் பேக்கில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் என்ன வோல்டேஜ் அதுலேருந்து அவுட்புட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம செக் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வச்சு நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளக்கரிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ஒரு சின்ன கண்டென்சர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டென்சர் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று அவுட்புட் கொஞ்சம் பிளக்கரிங் ஆகாது இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்து அது கொஞ்சம் சால்வ் பண்ணும். ஸோ அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். லைட்டாக வந்து ஹீட் இருக்குது, இருந்தாலும் வந்து ஃபுல் டைம் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இதில் ஏதாவது ஐடியா இருந்தாலோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இன்னும் ரெடி பண்ணிகிட்டே வரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.